இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையிலே எடுத்து கொண்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நாம் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தோமோ அப்படியே திரும்ப சென்று விடுகிறோம். மண்ணிலிருந்து பிறந்த நாம் திரும்ப மண்ணுக்கே கடந்து செல்லுகிறோம். நாம் வரும்போதும் எதையும் கொண்டு வந்ததில்லை, நாம் போகும்பொழுதும் நம்மிடத்தில் எதையும் விட்டு வைக்க மாட்டார்கள். நம்மிடத்தில் இருக்கிற ஒரு சின்ன நூல்கயிறாக இருந்தாலும், கழுத்திலே இருந்தாலும், அது இடுப்பிலே இருந்தாலும் அதை கழட்டி கொண்டு நம்மை நிர்வாணியாய் பூமியிலே புதைக்கிறார்கள். இடையில் நாம் சம்பாதிக்கிறது எதையும் நமக்கு சொந்தமில்லாத வாழ்க்கையாயிருக்கிறது. அப்படி எதையும் நாம் எடுத்துக்கொண்டு போக முடியாத ஒன்றுக்காக இந்த உலகத்திலே தினம் தினம் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். தினம் தினம் விசனப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை வாடகை வீடு. இது ஒரு 60 வருடம், மிஞ்சின பலத்தோடு 80 வருடம். இந்த வாழ்க்கைக்காக நாம் அநேக பிரயாசத்தை படுகிறோம். ஆனால் நித்திய வாழ்க்கையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அதுதான் உனக்கு சொந்தமானது. நான் எப்படி வந்தோமோ அப்படியே கடந்து சொல்லுகிறோம். இடையில் எதையும் நாம் நம்பாமல் தேவனை பின்பற்றி அவரையே உண்மையாக கொண்டிருக்கும் போது கர்த்தர் நித்திய வாழ்வை உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். வேன் கவலையோ வருத்தமோ வேண்டாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். ஆமேன்.